இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு கேக் ரெடி பண்ணுறேன். அதுக்கு நம்ம வந்து இந்த கப்பை எடுத்துக்கிட்டேன். இந்த கப்பில் வந்து 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அதே கப்பில் 1.5 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு எண்ணெய், ஒரு 1/2 டம்ளர் பால் காய்ச்சி ஆற வச்சுக்கிறேன். அப்புறம் 2 முட்டை, அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், இது சும்மா 1 ஸ்பூன், கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஊற்றணும். அப்புறம் ஈனோ பவுட்ரு 1. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரை கொட்டி நைஸாக அடிச்சுக்கலாம், தூள் பண்ணி வச்சுக்கலாம். சர்க்கரையை தூள் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக சர்க்கரை தூள் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 3 முட்டை எடுத்துக்கிட்டேன். வாசம் வராத எண்ணெயாக ஊற்றிக்கலாம். இப்போ இவங்களை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நல்லா அடித்து எடுத்துக்காச்சு ஒரு 10 நிமிஷம். பாருங்க, சூப்பராக இந்த அளவுக்கு நுர வர அளவுக்கு அடித்து எடுத்துக்கணும். பாருங்க, பவுடர் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. இதை வந்து இப்படி கொட்டி கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, சர்க்கரை போட்டு இந்த முட்டை எண்ணெயும் அடித்து வச்சுக்கிறோம் இல்லையா, அதில் வந்து சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கலாம். அப்படி கொஞ்சம் லேசாக அப்படி போட்டு 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 மெதுவாக கலக்கணும். கட்டி இல்லாமல் கிள்ளணும். சர்க்கரை எல்லாம் ஓரளவு கரைஞ்சிருச்சு. பாருங்க, சர்க்கரை சூப்பராக கலங்கி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு போட்டுக்கலாம். இப்போ மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் கலக்கி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க. கலக்கி எடுத்தாச்சு. இப்போ ஈனோ பவுடர் கலக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் போட்டு கலக்கியாச்சு. இப்போ கடைசியாக பால் ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். பாருங்க, காய்ச்சி ஆற வச்ச பால். பாருங்க, தோசை மாவு பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கணும். பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். இதில் வந்து எண்ணெய் நல்லா ஊற்றி தொடவி வச்சுக்கலாம். அடியில் ஒட்டாத அடியில் ஒட்டாதக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சுற்றிலையும் தொடவி விட்டுக்கலாம். பாருங்க, அசாம இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அந்த உள்ளகிற பப்பிள்ஸ் வர மாதிரி அப்படியே தட்டி எடுத்து அசாம கொண்டு போய் சிம்மில் வச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு அது மேலே இந்த மாதிரி அந்த இது இருந்துச்சு, அடியில் வைக்கிற ஸ்டாண்டு. அது என்கிட்ட இல்லைங்க, எப்போ எங்கே வச்சேன்னு தெரியல. அதனால இந்த இதையே நான் வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு இந்த பப்பிள்ஸ் வரும். இந்த அழகாக அப்படி மேலே எடுத்து வச்சிடணும். சூப்பராக வச்சு இப்போ வந்துட்டு விசிலும் போடக்கூடாது குக்கரில், கேஸ்கட்டும் போடக்கூடாது. இதை வந்து இப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சு சிம்மில் தான் வைக்கணும். சிம்மில் வச்சு ஒரு 40 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வெந்த பின்னாடி பார்க்கலாம். 50 நிமிஷம் ஆயிரம் வச்சுங்க. கேக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக வந்துருச்சு. இப்படி குத்தி பார்த்தா பாருங்க, ஒட்டாத வரணும். இந்த அளவுக்கு கேக் வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ ஆறிடுச்சுங்க. கேக் எடுத்துக்கலாங்க. ஓகே, கொஞ்ச நேரம் ஆறிடுச்சு. குக்கர்லேருந்து எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். இது
சுடுது. ம் சூப்பரா இருக்குது. ஆ சூப்பரா இருக்குது கேக்கு. வந்துருச்சா? சூப்பரா வந்துருக்கு. இருங்க பார்க்கலாம் அதை. பாருங்க ஒட்டாம. இதுதான் இந்த தட்டு தட்டுனதா? தட்டணும்னு வந்துருச்சு இல்லை? கட் பண்ணுங்க. சூடாத்தான் இருக்குது கேக். எங்க சுடுது சுடுது. சரி அப்போ வச்சுடு. சூப்பராக வரும் கேக்கு. கட் பண்ணு. கமுத்தி வச்சுட்டா? எப்படி வேணாலும் வைக்கலாம். சூப்பர் கேக்கு. இப்போ கட் பண்ணலாமா? பாருங்க. சூப்பராக தான் இந்த கேக் நம்மளே செஞ்சுக்கலாம் போல இது. பாருங்க. சூப்பர் கேக். புஸ்கு புஸ்கு. பாருங்க. பாருங்களா? அதான் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குது பாருங்க. அதான் தெரியல. சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது உண்மையிலுமே. ஆமாம். நம்ம கூட கேக் சூப்பராக செஞ்சு விட்டுருங்க. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே. அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். பாய்.